அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். நம் அனைவருக்கும் மனதில் இருக்கக்கூடிய ஒரே பெரிய விஷயம் என்னவென்றால், நம் வீட்டில் என்றும் செல்வம் நிலைத்திருக்க வேண்டும் என்பதுதான். மகாலட்சுமி அம்மா எந்நேரமும் வாசம் செய்ய வேண்டும் என்பதுதான். இன்றைய வீடியோவில் மகாலட்சுமியை நம் வீட்டிற்கு அழைப்பதற்கு நாம் செய்ய வேண்டிய மிக எளிய ஆனால் மிகவும் சக்தி வாய்ந்த 3 விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம். இதை தவறாமல் செய்து பாருங்கள். உங்கள் வீட்டில் நிச்சயம் செல்வம் பெருகும். முதல்ல, வெள்ளிக்கிழமை தோறும் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் 4 மணியிலிருந்து 6 மணிக்குள் குளிச்சுட்டு வாசலில் கோலம் போடுறதும் மகாலட்சுமி அம்மாவிற்கு ரொம்ப பிடிக்கும். இரண்டாவது விஷயம், பூஜை அறையில் மகாலட்சுமி படத்துக்கு முன்னாடி ஒரு சிறிய செம்பு கலசத்தில் தண்ணீர் நிரப்பி அதில் கொஞ்சம் ஏலக்காய், பச்சை கற்பூரம், ரோஜாப்பூ போட்டு வையுங்க. இது மகாலட்சுமியின் அம்சமாக கருதப்படுகிறது. மூன்றாவது விஷயம் என்னவென்றால், மாலை 6 மணிக்கு மேலே வீட்டில் நிலைவாசல் படியில் 2 பக்கமும் நெய் தீபம் ஏற்றுவது மிகவும் சிறப்பு. இந்த 3ஐயும் தொடர்ந்து செய்து வந்தாலே மகாலட்சுமியோட கடாட்சம் உங்கள் குடும்பத்துக்கும் கிடைக்கும். மகாலட்சுமியின் ஆசீர்வாதம் பெற தேவையான 3 நல்ல பழக்கங்கள். மகாலட்சுமியின் அருள் இருந்தால் மட்டும் நிரந்தரமாக தங்கணும்னா நாம் பக்தியுடன் கும்பிட வேண்டும். மகாலட்சுமி யாருடைய வீட்டில் அதிக நேரம் வாசம் செய்ய விரும்புவாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? இன்றைய வீடியோவில் மகாலட்சுமியின் ஆசீர்வாதத்தை பெற்று தரும் அந்த முக்கிய 3 பழக்கங்களை பற்றி பார்ப்போம். முதல் விஷயம், சுத்தம். மகாலட்சுமி சுத்தமான இடத்தில்தான் வாசம் செய்வாங்க. நம்ம வீட்டையும் முக்கியமாக நிலைவாசல் பகுதியையும் எப்பவும் சுத்தமாக வச்சுக்கணும். தேவையில்லாத பழைய பொருட்களை வீட்டில் சேர்க்காதீங்க. இரண்டாவது விஷயம், வார்த்தை சுத்தமும் முகமலர்ச்சியும். எப்பவும் முகத்தில் புன்னகையோடு இருக்கிறவங்களுக்கும் இனிய வார்த்தைகளை பேசுபவர்களுக்கும் மகாலட்சுமியின் அருள் சீக்கிரம் கிடைக்கும். வீட்டில் எப்பவும் கோபமோ சண்டையோ இல்லாமல் பார்த்துக்கோங்க. மூன்றாவது விஷயம், தானம். உங்களுக்கு வர்ற வருமானத்தில் ஒரு சிறிய பகுதியை ஏழை எளியவர்களுக்கு அல்லது விலங்குகளுக்கும், உதாரணமாக பறவைகளுக்கும் தண்ணீர் வைப்பதும் எறும்புகளுக்கு சர்க்கரை போடுவதும் தானமாக கொடுங்க. கொடுக்கத்தான் மகாலட்சுமி நமக்கு இன்னும் அதிகமாக கொடுப்பாங்க. இந்த 3 விஷயங்களையும் உங்கள் வாழ்க்கையில் கடைபிடிச்சு பாருங்க, நிச்சயம் மாற்றம் தெரியும். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் ஓம் மகாலட்சுமியே நமக அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.